கோர்ட்ல வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. இது வந்து ஹேட்டர்ஸ்க்கு எந்த அளவுக்கு உற்சாகமான நியூஸா இருக்குங்கிறது வந்து ரொம்ப ஹைப். ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகிடுச்சு. ஸோ அப்படியே உட்காந்து யோசிக்கும் போது இந்த மனுஷனா அது. ஸோ தளபதி வந்து இன்னொரு ஹீரோயின் கூட வந்து கனெக்ஷன்ல இருக்காங்க ஹைலைட்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆமா கண்டிப்பா. இப்போ வந்து தளபதி வந்து இன்னொருத்தவங்க கூட, அதாவது விஜய் வந்து இன்னொருத்தவங்க கூட வந்து இன்னொரு ஹீரோயின் கூட வந்து 2021 இருந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு. பட் நான் இன்ஃபார்ம் பண்ணி அவர் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வரல, அதனால தான் நான் இந்த டிவோர்ஸ் நான் வந்து அப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் நிறைய தரப்பாக்கள் வந்து இதை வந்து எதிர்த்துருக்காங்க. ஏன் இப்படி பண்ணீங்க, இப்போ இவ்வளோ அண்ணா வந்து ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் இதில் போய்கிட்டு இருக்காரு. ஸோ அவங்க எதிரிங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸாக அமைகிற மாதிரி, அதாவது எதிர்கட்சிக்கு வந்து ப்ளஸ்ஸாக அமைகிற மாதிரி நீங்கள் இப்படி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் அப்படின்ட்டு அவங்களுக்கு நெகட்டிவாக கமெண்ட் போகுது. அது மட்டும் இல்லாமல் மாதர் சங்கங்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஆதரவாக இருக்காங்க. ஏன்னா வந்து தளபதி விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அது அப்படியே அந்த விஷயம் வந்து பூசி முழுகப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் சொல்லப்படுது. இது தொடர்ந்து ஒவ்வொருக்கள் வந்து அவங்களோட தனிப்பட்ட, அதாவது அவங்களோட ஐடியாவை சொல்லிட்டு இருக்காங்க. இதனால அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிலர் வந்து ப்ரெடிக்ட் பண்றாங்க இந்த ஹீரோயின் சொல்லி ஆல்ரெடி போஸ்ட் பண்ண போட்டோஸ் எல்லாம் திரும்ப எடுத்து இவங்களா இருக்கும்னு சொல்லி ஒரு மாதிரி அந்த போட்டோஸ் எல்லாம் போட்டு, அதாவது எல்லாருமே ஒரு மாதிரி ஹர்ட் பண்ற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. பட் விஜய் தரப்புல இருந்து எந்த ஒரு முறைப்பாடோ இல்ல எந்த ஒரு விஷயமும் வந்து வெளி வரல. ஸோ என்ன மாதிரியான ஒரு விஷயம் வந்து, ஏன்னா ஆல்மோஸ்ட் டிசம்பர்ல இருந்து அவருக்கு வந்து நிறைய அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு வருது. ஏன்னா அந்த கம்மிங் எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷன்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா வந்து மக்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குங்கிறது வந்து தெரியல. லேடிஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து மக்களுக்குள்ள வந்து ரொம்ப சென்டிமெண்ட்லி வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ இது எப்படி என்னது வேற மாதிரி நெகட்டிவாக வந்து இது போர்ட்ரே ஆகி வந்துருமோ அப்படின்றது வந்து எங்களுக்கு இல்லை, எல்லாருக்கும் இருக்க ஒரு மென்டாலிட்டி. ரசிகர்களுக்கு மத்தியில் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு, எங்கள் தளபதி என்ன இருந்தாலும் தளபதி தான். ஏன்னா அதாவது அவங்களோட பர்சனல் விஷயம். இதுவும் கூட இப்போ அங்கனைக்கு என்ன நடந்துச்சு, அவங்களுக்கு இடையில என்ன நடந்துச்சுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது, யாருமே அதை ஜட்ஜ் பண்ண முடியாது. அவங்க 2 பேரும் ஓப்பனாக சொன்னாதான் என்ன நடந்துச்சு என்ன விஷயம்.